ஓகே, இந்த வீடியோல நம்ம காம்பினேஷன்னா என்ன, காம்பினேஷனோட ஃபார்முலா என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் பார்க்கலாம். ஸோ போன வீடியோல நம்ம என்பிஆர் அப்படிங்கறத பத்தி பார்த்திருப்போம், கரெக்டா? ஸோ இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்தோம்? என்பிஆர் அப்படிங்கறத பார்த்திருப்போம். வாட் இஸ் என்பிஆர்? என்பிஆர் அப்படிங்கிறது பெர்முடேஷன். வாட் இஸ் பெர்முடேஷன்? பெர்முடேஷன் மீன்ஸ் இட்ஸ் அ நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அவ்வளவுதான். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், கரெக்டா? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆர் ஐட்டம் அப்படிங்கறத நம்ம பெர்முடேஷன் சொன்னோம். இங்க பெர்முடேஷன்ல ஆர்டர் இஸ் அ மேட்டர், கரெக்டா? பட் காம்பினேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சோ காம்பினேஷன் இஸ் அ இட்ஸ் நாட் அரேஞ்ச்மெண்ட், இட்ஸ் அ செலக்ஷன். ஓகேங்களா? செலக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆர் ஐட்டம். சோ அப்போ என்ன சொல்லுவீங்க? வாட் இஸ் காம்பினேஷன் அப்படின்னு கேட்டா, இட்ஸ் அ செலக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆர் ஐட்டம். சோ இதுக்கு முன்னாடி ஐ அண்ட் ஜே அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிருப்பீங்க. அப்போ இதுவே இங்க ஜே அண்ட் ஐன்னு இருந்ததுன்னா பெர்முடேஷன்ல இந்த ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்டா, நோ, திஸ் இஸ் நாட் ஈக்குவல், பிகாஸ் பெர்முடேஷன் மீன்ஸ் இட்ஸ் அரேஞ்ச்மெண்ட். அப்ப ஐ அண்ட் ஜே வேற, ஜே அண்ட் ஐ வேற, ஏன்னா அரேஞ்சிங் இன் டிஃப்ரெண்ட் மேனர். பட் என்ன செலக்ட் பண்ணிருக்கோம்னு பார்த்தோம்னா, இங்கேயும் ஐ அண்ட் ஜேங்கிற ஆப்ஜெக்ட் தான் செலக்ட் பண்ணிருக்கோம், இங்கேயும் ஜே அண்ட் ஐங்கிற ஆப்ஜெக்ட் தான் செலக்ட் பண்ணிருக்கோம். அப்ப ஆப்ஜெக்ட் வைஸ் ரெண்டும் ஈக்குவல்ங்கிறனால காம்பினேஷன்ல இந்த ரெண்டும் ஈக்குவல். இங்க ஆர்டர் டசன்ட் மேட்டர். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பெர்முடேஷன்ல ஆர்டர் இஸ் மேட்டர், பட் இங்க ஆர்டர் does not matter. சரி, ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் என்பிஆர்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஆர் ஃபேக்டோரியல் எப்ப யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன். வாட் இஸ் என்பிஆர்? வாட் இஸ் என்பிஆர்? நமக்கு என்பிஆர்னா என்னன்னு தெரியணும். அதோட ஃபார்முலா வந்து n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல், கரெக்டா? இப்போ இந்த என்பிஆர் என்ன நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் வேஸ், என்னது, அரேஞ்சிங் ஆர் ஐட்டம்ஸ் அட் அவுட் ஆஃப் ஆர் ஐட்டம்ஸ் அவுட் ஆஃப் n ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? n டிஸ்டிங் ஐட்டம்ஸ். ஓகே, இது என்பிஆருக்கான ஃபார்முலா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் n ஐட்டம்ஸ், n டிஸ்டிங் ஐட்டம்ஸ், நம்பர் ஆஃப் வேஸ் அரேஞ்சிங் n டிஸ்டிங் ஐட்டம்ஸ் என்ன சொல்லுவீங்க? ஜஸ்ட் நம்பர் ஆஃப் வேஸ் அரேஞ்சிங் n டிஸ்டிங் ஐட்டம்ஸ், நம்பர் ஆஃப் வேஸ் அரேஞ்சிங் ஆர் ஐட்டம்ஸ், ஜஸ்ட் வெறும் ஆர் ஐட்டம்ஸ் மட்டும்தான் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நம்பர் ஆஃப் வேஸ் அரேஞ்சிங் ஆர் ஐட்டம்ஸ் அப்படின்னா யூ ஹேவ் ஆர் டிஸ்டிங் கேரக்டர்ஸ். அந்த ஆறு கேரக்டர்ஸையுமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்குங்களா, நம்ம இங்க இந்த எக்ஸாம்பிள் எழுதியிருப்போம். இங்க பாருங்க, ஐ ஹேவ் 3 டிஸ்டிங் கேரக்டர்ஸ். இந்த 3 டிஸ்டிங் கேரக்டர்ஸ்ல how many ways we can arrange? இந்த 3 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் how many ways we can arrange அப்படின்னா என்ன சொன்னீங்க? 3 ஃபேக்டோரியல்ஸ்னு சொன்னீங்க, கரெக்டா? அதே மாதிரி you have 4 distinct characters. இந்த 4 distinct characters number of ways, how many ways you can arrange அப்படின்னா என்னது? 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. பார்ட் 1ல என்ன இருக்கு, பார்ட் 2ல என்ன இருக்கு, பார்ட் 3ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு புரியும். இப்போ I have r distinct characters. Question என்ன? I have r distinct characters, r distinct characters, r distinct items, r distinct items. இப்போ இத நம்பர் ஆஃப் வேஸ் அரேஞ்சிங் ஆர் டிஸ்டிங் ஐட்டம்ஸ் என்ன சொல்லுவீங்க? நம்பர் ஆஃப் வேஸ் அரேஞ்சிங் ஆர் டிஸ்டிங் ஐட்டம்ஸ், நம்பர் ஆஃப் வேஸ் அரேஞ்ச் ஆர் டிஸ்டிங் ஐட்டம்ஸ்னா இதுக்கு என்ன சொல்லுவீங்க? திஸ் இஸ் யுவர் ஆர் ஃபேக்டோரியல், கரெக்டா? சரி, இந்த ரெண்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ என்பிஆர் இதெல்லாம் ஓகேங்க. இப்போ உங்ககிட்ட என்கிட்ட என்ன கொஸ்டின் என்ன அப்படின்னா, I have 4 boys. ஓகேங்களா? I have 4 boys. How many ways? இப்போ கொஸ்டின் என்னன்னா, how many ways we can select 3 boys out of B1, B2, B3, B4. அப்ப டோட்டல் எவ்வளவு பாய்ஸ் இருக்கு? 4 பாய்ஸ். அப்போ we can, how many ways we can select 3 boys out of 4 boys? அப்ப டோட்டல் பாய்ஸ் 4 இருக்காங்க. how many ways we can select out of 4 boys? சரி, ஓகே. இப்போ என்கிட்ட 4 பாய்ஸ் தான் இருக்காங்க. B1, B2, B3, B4 அப்படிங்கிற 4 பாய்ஸ் இருக்காங்க. இதுல வந்து ஜஸ்ட் நான் 3 பாய்ஸை செலக்ட் பண்றேன் அப்படின்னா எவ்வளவு வேஸ் பாசிபிள், எவ்வளவு நம்பர் ஆஃப் வேஸ்ல 3 பாய்ஸை என்னால செலக்ட் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய B1 எடுத்துக்கிறேன். பாய் 1 செலக்ட் பண்றேன்,
by 2 செலக்ட் பண்றேன், by 3 செலக்ட் பண்றேன். ஓகே ஃபைன். திரும்ப நான் by 1 செலக்ட் பண்றேன், by 3 செலக்ட் பண்றேன், by 2 செலக்ட் பண்றேன். இது பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, this is not possible because நான் ஆல்ரெடி by 1 by 2 by 3ங்கறத செலக்ட் பண்ணிட்டேன். ஆப்ஜெக்ட் வைஸ் that is equal. இப்போ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், அதை நான் I'm trying to arranging. எனக்கு இங்க அரேஞ்ச்மெண்ட்ங்கிறது doesn't matter. ஓகேங்களா, நீங்க அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் எனக்கு பண்ண தேவையில்லை. அரேஞ்ச்மெண்ட் பண்ணாலும் this is as calculated as one selection. ஜஸ்ட் ஒரு யூனிக் செலக்ஷன் எனக்கு வேணும். அப்ப நான் by 1 by 2 by 3ங்கிறது மட்டும் தானே செலக்ட் பண்ண முடியும். ஓகே நெக்ஸ்ட் அதை விட்டா வேற எப்படி செலக்ட் பண்ணலாம், by 1 by 2 சாரி by 1 by 2 by 4 கரெக்டா, by 1 by 2 by 4. சரி ஓகே, இதை விட்டா வேற எப்படி செலக்ட் பண்ணலாம், by 1 by 3 by 4. இது இல்லாம எப்படி செலக்ட் பண்ணலாம், by 2 by 3 by 4. இப்படி செலக்ட் பண்ணலாமா, கரெக்டா? இப்படி நம்மளால செலக்ட் பண்ண முடியுமா, by 1 by 2 by 3. ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். அப்ப டோட்டல் எவ்வளவு நம்பர் ஆஃப் வேஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, 4 வேஸ் கிடைச்சிருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ்னு பார்த்தோம்னா 4 வேஸ். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன, how many ways we can select 3 boys out of 4 boys அப்படின்னா என்னது, இங்க 3ங்கிறது நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னா r boys அப்படின்னு வச்சுக்கலாம். அவுட் ஆஃப் 4 அப்படிங்கறத n பாய்ஸ்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த 4ங்கிறதோட ஆன்சர் என்னது, என்ன ஆக்சுவலா 4ங்கிறது ஆன்சர், நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டிங் r பாய்ஸ் அவுட் ஆஃப் n பாய்ஸ்க்கு ஆன்சர் 4 வேஸ். கரெக்டா, இதுக்கு ஆன்சர் 4 வேஸ். இப்போ क्वेश्चन அப்படியே மாத்திரலாம், how many ways we can arrange r boys, rங்கிறது 3, we can arrange 3 boys out of 4 boys, b1 b2 b3 b4. இப்போ இதுக்கு நீங்க அரேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, சோ எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம், சோ ஆல்ரெடி அரேஞ்ச்மெண்ட் இப்போ இது ஜஸ்ட் எதை கேட்கறாங்க, சோ செலக்டிங் நம்பர் ஆஃப் வேஸ் அரேஞ்சிங் ஆர் பாய்ஸ் அவுட் ஆஃப் அரேஞ்சிங் ஆர் ஐட்டம்ஸ் அவுட் ஆஃப் n ஐட்டம்ஸ்ங்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, நம்பர் ஆஃப் வேஸ் அரேஞ்சிங் ஆர் ஐட்டம்ஸ் அவுட் ஆஃப் n ஐட்டம்ஸ்ங்கிறதுக்கு ஃபார்முலா NPR. அவங்க ஜஸ்ட் NPR கேட்கறாங்க. அப்ப NPR-ஓட ஃபார்முலா என்ன, n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல். அப்ப டிரைவ் பண்ணீங்கன்னா என்ன வரும், n-ங்கிறது 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் divided by 4 minus 1 4 minus 3. ஏன்னா 4 minus 3ங்கும் போது n minus r அப்போ 1. அப்போ ஃபைனலா என்ன வரும், 4 factorial. 4 factorial ஆன்சர் என்ன 24. அப்ப 24 ways we can arrange. கரெக்டா, 24 ways we can arrange. சரி ஓகே, இன்னும் ஜஸ்ட் ஒரு ஹை லெவல் திங்கிங்கா பாருங்க. இப்போ நான் 24 ways இந்த ஸ்டூடெண்ட்டை அரேஞ்ச் பண்ணணும், 24 ways என்னால அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கா, அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் என்னென்ன. ஸோ ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறக்கா நான் டக்கு நீங்க ஆல்ரெடி அதை எழுதியிருக்கேன். ஸோ நீங்களும் வீடியோ பாஸ் பண்ணி அந்த 24 அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க இங்க பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ நான் ஓகே, இப்போ இங்க பாருங்க, இதுதான் அந்த 24 வேஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். இப்போ டோட்டலா நம்பர் ஆஃப் வேஸ்னா 24 அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்லயே எனக்கு நம்பர் ஆஃப் செலெக்ஷன்ஸ் இருக்கா இல்லையா, அதுதான் என்னுடைய கொஸ்டின். இந்த 24 அரேஞ்ச்மெண்ட்ல எனக்கு நம்பர் ஆஃப் செலெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது என்னுடைய கொஸ்டின். எஸ், அப்சல்யூட்லி இருக்கு. ஏன்னா டோட்டலா 24 அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாசிபிள்னா அதுல நம்பர் ஆஃப் செலக்டிங் ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு இன்க்ளூட் ஆயிருக்கு. பாருங்க, b1 b2 b3 b1 b2 b4 b1 b3 b4 b2 b3 b2 b3 b4. இப்போ இது என்னது, நம்பர் ஆஃப் செலக்டிங் ஆர் ஐட்டம்ஸ் அவுட் ஆஃப் n distinct items. கரெக்டா, அதுதான் இந்த 4. அந்த 4ங்கிறது இங்க இருக்கு. நம்பர் ஆஃப் இங்க இருக்கும், நம்பர் ஆஃப் வேஸ் we can select r items out of n items. இப்போ நான் இந்த 24 எப்படி எழுதலாம்னா, நான் முதல்ல ஒன்னு செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, முதல்ல நான் வந்து ஒரு r boys செலக்ட் பண்ணிட்டேன், 3 boys செலக்ட் பண்ணிட்டேன். இப்ப செலக்ட் பண்ண இந்த பாய்ஸோட நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னது, இங்க நான் எவ்வளவு பாய்ஸ் செலக்ட் பண்ணிருக்கேன், 3 boys செலக்ட் பண்ணிட்டேன். இந்த 3 distinct charactersக்கு நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னது, r அரேஞ்ச்மெண்ட். கரெக்டா, 3 ஃபேக்டோரியல். கரெக்டா, 3 ஃபேக்டோரியல் என்னது, r. ஏன்னா நம்ம இங்க தான் பார்த்திருக்கோம். சோ நம்பர் ஆஃப் வேஸ் அரேஞ்ச் r distinct items. என்கிட்ட 3 distinct items இருக்கு, ஏன்னா நான் 3 boys செலக்ட் பண்ணிட்டேன். அப்ப இந்த 3 boys செலக்ட் பண்ணதுக்கு நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னது, 3 ஃபேக்டோரியல். அப்ப 3 ஃபேக்டோரியல்னா என்னது, 6. 1 2 3 4 5 6. கரெக்டா, அதே மாதிரி இங்க ஒரு 3 boys செலக்ட் பண்ணிருக்கேன், 3 distinct characters செலக்ட் பண்ணிருக்கேன். அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னது, டோட்டலா இங்க ஒரு 6. அப்ப இங்க என்னது, இங்க ஒரு 6, இங்க ஒரு 6. அப்ப டோட்டலா என்னது 24 வந்துருச்சு. அப்போ நான் முதல்ல 4 boys நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டிங் என்னது, நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டிங் ஆர்
இங்க என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டிங் ஆர் டிஸ்டிங் கேரக்டர்ஸ் அவுட் ஆஃப் n டிஸ்டிங் கேரக்டர்ஸ். கரெக்டா? நான் ஆர் பாய்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். மொத்தம் எவ்வளவு? என்கிட்ட 4 பாய்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டா? 4 பாய்ஸ்னா 4 வேஸ். நம்பர் ஆஃப் வேஸ் அப்படிங்கிறது என்னது? 4 வேஸ். கரெக்டா? அது என்ன? b1 b2 b3 b1 b2 b4 b1 b3 b4 b2 b3 b4. ஓகே, 4 வேஸ். ஒரு வேக்கு, ஓகேவா, ஒரு செலெக்ஷனுக்கு வாட் இஸ் த அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ஈச் செலெக்ஷன்? ஒரு செலெக்ஷனுக்கு 6 கிடைக்குது அப்படின்னா 4 செலெக்ஷனுக்கு எவ்வளவு? 24. அப்போ 4 into 6 என்னது? 24. கிடைச்சிருச்சா? 4 into 6 24. சிம்பிள். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இல்ல? ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுன்னா நெக்ஸ்ட் ஈஸி தான், ரொம்பவே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அப்போ இங்க 4ங்கிறது என்னது? இங்க 4ங்கிறத நம்ம என்ன சொல்லலாம்னா நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டிங் ஆர் பாய்ஸ் அவுட் ஆஃப் n பாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 6ங்கிறது என்னது? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர் ஐட்டம்ஸ்னு சொல்லலாமா? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர் ஐட்டம்ஸ். ஏன்னா நான் ஆர் ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர் பாய்ஸ்னு சொல்லலாமா? 3 பாய்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? 6 வேஸ்ல அரேஞ்ச் பண்ணலாம். அதுதான். அப்ப இதை நான் எப்படி இங்க டிரைவ் பண்றேன் அப்படின்னா, இங்க 4ங்கிறது என்னது? இட்ஸ் ஜஸ்ட் நத்திங் பட் நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டிங் ஆர் பாய்ஸ் அவுட் ஆஃப் n பாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? இங்க ஆறுங்கிறது என்னது? 3 பாய்ஸ். என்னங்கிறது என்னது? 4 பாய்ஸ். ஓகே, இன்டூ இது என்ன சொல்லலாம்? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர் பாய்ஸ்னு சொல்லலாமா? ஏன்னா நான் ஒரு ஆர் பாய்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன், 3 பாய்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன், அதோட நம்பர் ஆஃப் வேஸ் தான் 4. அப்ப இந்த 3 பாய்ஸ் செலக்ட் பண்ணதுக்கு அரேஞ்ச்மெண்ட் என்னன்னா 3 ஃபேக்டோரியல். அப்போ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர் பாய்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் வேஸ் அரேஞ்சிங் ஆர் பாய்ஸ் அவுட் ஆஃப் n பாய்ஸ்னு கிடைக்குமா? அவுட் ஆஃப் n பாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? சொல்லலாம். அப்ப இங்க அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர் பாய்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? தட் இஸ் யுவர் ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வேஸ் அரேஞ்சிங் ஆர் பாய்ஸ் அவுட் ஆஃப் n பாய்ஸ்ங்கிறது என்னது? தட் இஸ் யுவர் NPR. கரெக்டா? தட் இஸ் யுவர் NPR. அப்ப இது என்னதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் NCR. NCRனா என்னன்னா நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டிங் ஆர் ஐட்டம்ஸ் அவுட் ஆஃப் n ஐட்டம்ஸ். அதுதான் NCR. அப்போ NCR இன்டூ ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு NPR அப்படின்னா எனக்கு இங்க என்ன வேணும்? நான் என்ன கண்டுபிடிக்கணும்? எனக்கு NCR கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி NPR ஓட ஃபார்முலா எனக்கு தெரியும். அப்ப NCR ஓட ஃபார்முலா கண்டுபிடிச்சீங்கன்னா என்னது? வாட் இஸ் யுவர் NCR ஃபார்முலா? So your NCR formula is nothing but NCR na R எங்க டிவைட் போயிரும். கரெக்டா? அப்ப NCR equal to NPR divided by R factorial. கரெக்டா? அப்போ NPR நீங்க ஃபர்தரா எழுதுனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? N factorial divided by N factorial N factorial divided by N minus R factorialங்கிறது NPR இருக்கு. அது கூட என்ன இருக்கு? இன்னொரு R factorial இருக்கிறதுனால R factorial. இதுதாங்க NCR கான ஃபார்முலா. So NCR கான ஃபார்முலா என்னது? NCR னா முதல்ல என்ன? நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டிங் ஆர் ஐட்டம்ஸ் அவுட் ஆஃப் n டிஸ்டிங் ஐட்டம்ஸ்ங்கிறது NCR. NCR ஓட ஃபார்முலா என்னது? NPR டிவைடட் பை R ஃபேக்டோரியல். NPR எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா என்னது? N ஃபேக்டோரியல் டிவைடட் பை N மைனஸ் R ஃபேக்டோரியல் இன்டூ R ஃபேக்டோரியல். ஸோ இவ்வளோதான் NCRோட ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த NCRங்கிற ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். கரெக்டா? ஸோ இங்க இந்த பாயிண்ட்ல கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்னா முதல்ல அதை செலக்ட் பண்ணணும். இப்போ எனக்கு இங்க ஸ்டூடெண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிருக்கேன். 3 ஸ்டூடெண்ட்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா முதல்ல அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுங்க. 3 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணாதான் அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லயே செலக்ஷன் இன்க்ளூட் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோல என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். டைரக்டா ப்ராப்ளம் சால்விங் பார்ப்போம். So until then, bye bye, take care.